எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆவியாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவரு பரிசுத்த ஆவினால இந்த உலகத்துல காற்றோடு காற்றாய் இயேசு இருக்கிறார். அவர் இயேசுவை நம்புற மனிதர்களுக்குள்ள உள்ள மனக்குள்ள போய் அவங்க என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்கு செல்லணும், எங்கு செல்லக்கூடாதுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறாராம். எல்லாத்தையும் அல்ல, ஆன்மீகத்துல ஆண்டவரை முழுசா நம்புறவங்களுக்கு அந்த வழி நடத்தல் தெரியும். ஆகவே அருமையான தேவ ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பைபிள் மூலியமா ஒரு வார்த்தையை நம்ம ஏழை மக்களுக்கு அழைக்கிறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று சொல்லி அழைக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வசனம் 1, 2, 3 வசனம் இருக்குது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார். அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தையில நம்ம ஜனங்களுடைய கஷ்டங்களை அவர் சொல்லுகிறார். நீங்க இந்த நாடு எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கொஞ்சம் பைபாஸ்ல போய் நின்னீங்கன்னா அங்க காரு, வண்டி, பஸ்ஸு, லாரி, பைக்கு எல்லாம் போய்கிட்டு வந்துக்கிட்டு 100 மைல் வேகத்துல போவாங்க. முன்னால போற பிரேக் போட்டாங்கன்னா பின்னால போற முற்ற அளவுக்கு ஸ்பீடுக்கு போறாங்க. ஏன் போறாங்க? விளையாடுறதுக்காக போறாங்க, இல்லை ஜாலியா சுத்துறதுக்காக போறாங்க? எதுக்கு போறாங்க? ஏதோ ஒரு வேலை அவங்களை போட்டு இழுக்குது. இரவும் பகலும் தூக்கம் இல்லாதபடிக்கு இந்த ஒருச்சான் மதுரை வளர்க்க, இந்த 10 ரூபாயை சம்பாதிக்க, ஏதோ இந்த பூமியில நிரந்தரமாய் சாகாம இருக்கிறவர்களை போல அவங்க ஓடிக்கொண்டு படுத்தாலும் தூக்கம் இல்லாதபடிக்கு அவங்க அலையிறத பார்க்கிறோம். அப்படி அலைஞ்சு கடைசியில் என்ன கொண்டு போனாங்க என்பதை எல்லாரும் அறிந்திருந்தாலும் கூட அந்த உழைப்பு, அந்த வேகம், அந்த அந்த கஷ்டம் அவங்களை விட்டு போகுதில்லை. அருமையான ஜனமே, இதை பார்த்து தான் இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று நம்ம மக்களை பார்த்து, இந்த ஏழைகளை பார்த்து, கடினமாய் கஷ்டப்படுற ஜனங்களை பார்த்து அவர் அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு உதாரணமா ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு வாலிபன் தாய் சொத்து கேட்காத, அல்லது ஊர் பெரியவருடைய சொல்லு கேட்காத வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன், கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு வாலிபன் இருந்தானா. அவன் நான் ஒரு பொண்ணு பார்த்து நான் கல்யாணம் பண்ண போறேன் என்று சொல்லி அவன் சொன்னான். அப்ப கல்யாணம் பண்றது நல்ல செய்தி தான் தம்பி, நீ என்ன செய்ய, நம்ம அக்கா மகளை கட்டு, இல்லைன்னா அத்தை மகளை கட்டு, இல்லைன்னா நம்ம சொந்தத்துக்குள்ள ஒரு பொண்ணை பாரு, அல்லது நம்ம ஜாதி ஜனத்துக்குள்ள ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு பிடிச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாய் வாழு என்று சொல்லி அங்குள்ள தாய் தப்பு சொன்னாங்க. அவனுடைய தாய் தப்பு சொல்ல அவன் கேட்கிற மாதிரி இல்லை. அங்குள்ள பெரிய ஆளுகளும் வயசான ஆளுகளும் அறிவுரை சொன்னாங்க, அதையும் அவன் கேட்கிற மாதிரி இல்லை. அவன் என்ன செஞ்சுட்டான், நான் இப்படி சாதாரண பொம்பளைலாம் கட்ட மாட்டேன், நான் மெட்ராஸுக்கு போய் ஒரு நல்ல சினிமா நடிகரை போல ஒரு பொண்ணு பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவேன், இந்த ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு எனக்கு வார மனைவி இருக்கணும் அப்படின்னு சொன்னான். ஏய், அப்படியெல்லாம் தள்ளி போய் வீணா போய் கெட்டு போகாதே, நம்ம உள்ளூருக்குள்ளேயே நான் உனக்கு பிடிச்ச பொண்ணா சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி நல்லா வாழு என்று சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நான் என்ன செய்வேன், நான் மெட்ராஸுக்கு தான் போவேன், அப்படியே மூஞ்சி பளபளன்னு இருக்கணும், பார்த்தாலே அத்தி பழத்தை மூஞ்சி முகம் மாதிரி கண்ணு இருக்கணும், முடிய பார்த்தா எப்படி இருக்கணும், சுருளா அப்படியே ஜொலிக்கணும். அது மாத்திரமில்லை, கண்ணு பேசணும், அழகாக பேசணும் கண்ணு. அப்படி ஒரு பல் வரிசையில் என்ன செய்யணும், அப்படியே பச்சரிசி பல் போல இருக்கணும்.
அவ்வளோ நெட்டீட்டான பொம்பளை தான் கட்டுவேன் அவளைய, இந்த சாதாரண பொம்பளைலாம் நான் கட்ட மாட்டேன் என்று சொல்லி எல்லாரும் சொல்லி தடுத்துட்டு அவன் சென்னை பட்டணத்துக்கு போனான். சென்னை பட்டணத்துக்கு போய் என்ன பண்ணான்னா, அதே மாதிரி ஒரு பெண்ணை, அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டாட்டான் ஊருக்கு. இப்போ இந்த ஊரில் கிராம மக்கள் அந்த பொண்ணை பார்த்துட்டு, அட ரொம்ப ஆச்சரியம், அழகாக சொன்னது மாதிரியே அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானே, உண்மையாகவே இவன் கெட்டிக்காரன் தான். பார்த்தா அந்த பிள்ளையுடைய முடி சுருளா எவ்வளவு உயரத்துக்கு தொங்குது, அவளுடைய அப்படியே கண்ணாடி, கருப்பு கண்ணாடி போட்டிருக்கா, அவன் முகத்துக்கு அப்படியே பளபளக்குது, அவளுடைய மூஞ்சியோ அவ்வளவு அழகா இருக்குது, சினிமா நடிகையில கூட தோற்று போற அளவுக்கு அவங்க மூஞ்சி பளபளப்பா இருக்குது, பல்வரிசையெல்லாம் பார்த்தா ரொம்ப ஜோரா இருக்குது. ஆகவே அவன் சொன்ன கெட்டிக்காரன் அப்படி கூட தான் கட்டி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஊரே பாராட்டினாங்க. அப்படி பாராட்டுற அந்த பொண்ணை பார்த்துட்டு பாராட்டின அந்த ஊர்ல இவன் அன்னைக்கு நைட்டு குடும்பம் அவன் வீட்டில் முதலிரவு கொண்டாடும் போது வீட்டில் பார்த்தானா, ராத்திரில ஒரு 12 மணிக்கு கண் முழிச்சு பார்த்தா முடி ஒரு பக்கம் இருக்குதான், இவ ஒரு பக்கம் படுத்திருக்கான். மண்டை மொட்டை மண்டையா சொட்டையா இருக்கிறான். இல்லையா, என்னடா முடி இவ்வளவு அழகா இருந்துச்சு, இப்போ மண்டை மொட்டையா சொட்டையா இருக்குதே, இவனை சபரி முடி வச்சிருந்துருக்காளே, ஐயோ இது உண்மையான முடி இல்லையே, இப்படி மொட்டையோட இந்த பொம்பளை பிள்ளைய வெளியே பார்த்தாங்கன்னா நம்மளை பைத்தியக்காரன் எண்ணுவாங்களேன்னு வருந்தி அழுது வேற வழியில் வெளியே சொன்னா நம்மளுக்கு தான் வெக்கம்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா, வெளியே போகும்போது வெளியே இருந்தால் தானே தெரியும், வீட்டுக்குள்ளே தெரியாதுல்ல, அதே மாதிரி அந்த டோப்பாவை வச்சுக்கிட்டு வெளியே போனால் யாருக்கும் தெரியாது அப்படின்ட்டு அவனுக்குள்ளேயே அவன் வெளியே தெரியாமல் சமாதானம் பண்ணி கொண்டான். அல்லேலூயா. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் பார்க்கும்போது அந்த தூங்கி எந்திரிச்ச முகம் அந்த பாலிஷ் போனதுனால குரங்கு போலயே இருக்கலாம். அவன் முகம் எப்படி இருக்கலாம், குரங்கு போலயே இருக்க. அந்த பாலிஷில் தான், அந்த மேக்கோப்பில் தான் அந்த முகம் கொஞ்சம் பளிச்சு நிறுத்திருக்க ஒழிய உண்மையாகவே அவளை பார்த்தா ஒரு நாய் கூட சிந்தாத அளவுக்கு அவன் மூஞ்சி இருந்திருக்கு. அப்ப காலையில இவன் பார்த்து அடாடாடா என்னடா இவ்வளவு கேவலமா இருக்கிறாளே, அந்த மேக்கோப்பு கலைஞ்சது போல குரங்கு போல இருக்கிறாளே, இவளை கட்டிக்கு வந்துட்டு நம்ம தெரியாம, இவன் நல்ல உண்மையான அழகானவன் நினைச்சில்ல செஞ்சோம், மண்டையும் மொட்டை மண்டையா இருக்குது, மூஞ்சியும் நாய் சிந்தாத அளவுக்கு சொல்லையா இருக்கிறாளே என்று சொல்லி அவனுக்குள்ளேயே மனசுல ஸ்தாபனப்பட்டான், மனதை வெறுத்து பண்ணான். அப்புறம் என்ன பண்ணானா, இது அப்படி அல்ல, இது என்ன செய்யணும், இது வெளியே தெரியாம மறைச்சு கொள்ளணும், இல்லாட்டி நம்மளுக்கு தான் அசிங்கம்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளேயே படிச்சுக்கிட்டு வெளியே போடும்போது மேக்கப் போட்டு போனா ஊருக்கு தெரியாது அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டான். அப்புறம் காலையில பல்லு விளக்கும் போது பார்த்தா பல்ல எடுத்து கையில வச்சுட்டு விளக்கிட்டு இருக்கான். புரியுதா, அவளை அழகான கிளி மாதிரி நான் பொண்ணை கொண்டு வர நினைச்சு போனவன், பல் வரிசையெல்லாம் அவ்வளோ அழகா இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தவன், இப்போ அவளுடைய பல்லு என்ன இருக்கு, கையில வச்சு விளைக்கிட்டு இருக்காரு. செட்டு பல்லு வச்சிருக்கா, உண்மையான பல்லு கிடையாது, போற பல்லே இல்லை. கிளையை விட மோசமா, ஒரு 60 வயசுக்கு மேல ஒரு கிளையை விட அந்த அவளுடைய மூஞ்சி போச்சு பல்லு இல்லாதனால. இப்ப இவன் பார்த்து கண்ணீர் விட்டு அழுது ஊர்ல சவால் விட்டுட்டு போனமே, அக்கா மகளை கட்டிக்க, தம்பி மகளை கட்டிக்க, சொந்தத்துல கட்டிக்க, இனப்பந்தில கட்டிக்க, ஜாதி சந்தை கட்டிக்க சொல்லி ஊர் சொல்லி கேட்கல, நம்ம தாய் டேப்புன்னு சொல்லி கேட்கல, இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லி உள்ளூருக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே வருந்தி 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 அவன் வாழ்க்கையே நாசமா போச்சுன்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. சொல்ற புரியுதா, பெரியவர்களுடைய சொல்லை கேட்காம கொல்ல மீசைக்கு ஆசைப்பட்டு உள்ள மீசைய தோத்துட்டான். காரணம், அவங்க மனுஷர்கள் தாய் சொன்ன வார்த்தையை அவன் கேட்கல, பெரியவர்கள் அனுபவசாலி சொன்ன வார்த்தையை கேட்கறதுனால அவருடைய வாழ்க்கை அது ஊருக்குள்ள வெளியே தெரியாத வீர் கேவலமாய் வாழ முடியாத அளவுக்கு அவன் துக்கப்பட்டு போனான்னு பார்க்கிறான். அதுதான் இந்த வசனத்தை சொல்லுது. என்ன சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். என்ன தருவேன், இளைப்பாறுதல். ஓடி 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 உழைக்கிற, அப்படி சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிக்கணும், அதுல சம்பாதிக்கணும், இதுல சம்பாதிக்கணும், அவனை வாயடிக்கணும், இவனை முடிஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லி நீ என்ன செய்யற, ஓடிக்கிட்டு இருக்கிற. இந்த நாய் கதையை சொல்லுவாங்க இல்லையா, நாய்க்கு வேலையா இல்லையா,
ஆனால் நிற்கிறதுக்கு நேரம் இல்லையா. அது ஓடிட்டே இருக்குமா. நாயை பார்த்துக்கலாம், நீங்கள் ஓடும்போது தொங்கு தொங்கு ஓடும், ஆனால் அதுக்கு வேலை இல்லை, அதுக்கு வேலையே இல்லை, ஆனால் ஓடுற ஓட்டத்தை மட்டும் குறைக்காது. அதுபோல் மனித வாழ்க்கையில் அப்படி பொழைச்சிடலாமா, இப்படி பொழைச்சிடலாமா, இங்கிட்டு பொழைச்சிடலாமான்னு சொல்கிறான். உனக்கு ஒரு நிம்மதியும் கிடையாது, ஒரு சமாதானமும் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்குறேன் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. அப்போ அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் சாந்தமும் மன தாழ்மையாக இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? மன சாந்தம், ரொம்ப தாழ்மை. ஒரு கணத்தில் எடுத்தா மறு கணத்தை திருப்பி கொடுங்க. சண்டை போட்டதுனால என்ன இருக்கு? விட்டு கொடுத்து போறதுனால எவ்வளவு நன்மை இருக்கு? வீம்பு பண்றதுனால வாழ்க்கை வீணாய் போயிடும் என்று சொல்லி அநேகம் சொன்னாலும் நம்ம கேட்கறது இல்லை. நம்மளுக்கு சில நேரங்கள்ல தன்னை அறியாமலேயே கோபம் வாரதுனால நம்ம என்ன செய்யறோம்? வீம்பு பண்ணிக்கிறோம். அதனால நான் என்ன செய்றேன்? நான் சாந்தமும் மன தாழ்மையா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீங்க என்ன செய்யுங்க? என்னிடத்துல வாங்க, என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நுகம்னா என்னன்னு தெரியுதா? நுகம்னா மாட்டு வண்டி மாடுகளுக்கு போடுற அந்த கழுத்துல போடுற நேக்கா, அதுல பூட்டி தான் ஓட்டுவாங்க. அது ரொம்ப வலுவா இருக்கும், கொஞ்சம் லேசாகவும் இருக்கும். அந்த வண்டி மாட்டில் போட்டால் ரொம்ப கழுவாக இருக்கும். ஆனால் பாரத்தை போட்டு இழுக்கும் போது அந்த மாடு முட்டி இழுக்கும். சில நேரத்தில் இழுக்க முடியாமல் மண்டிகால் போட்டு ஐயோடு கத்தும். அப்படி கத்தினால் கூட மாடு மேய்க்கிற அந்த வண்டிக்காரனை தார் கம்பெடுத்து குத்தி வாழை பிடிச்சி கடிச்சு தீ போட்டு எழுப்பி அதை என்ன செய்வான். ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன்? நான் அப்படி பண்ண மாட்டேன். அதே நுகம் இருக்கு, என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. என்ன சொல்லுங்க? கற்றுக்கொள்ளுங்க. ஒரு வாத்தியார் இடத்துல கற்றுக்கொள்ளுகிறவன், வாத்தியாருடைய வார்த்தையை கடைப்பிடிக்கிறவன் நாளைக்கு வாத்தியாராக வருவான், இல்லை ஒரு ஆபீஸராக வருவான், இல்லை ஒரு கலெக்டராக வருவான், இல்லை ஒரு மந்திரியாக கூட வருவான். ஏன்னா அவன் கற்றுக்கொள்கிறதுனால அந்த கல்வியாளராக அவன் மாறுகிறான். அல்லேலூயா. அப்போ கல்லாதவன் மாடு மேய்க்க கூட லாயக்கு இல்லைன்ற அளவுக்கு போயிடுறான், கற்றுக்கொள்ளுபவர்களும் இருக்கிறான். ஆனால் இங்கே இயேசுகிட்ட கற்றுக்கொள்ளும் போது உங்ககிட்ட ஒழுக்கம் வருது, நீதி கிடைக்குது, நேர்மை கிடைக்குது, எப்படி வாழலாம்ன்ற பக்குவம் கிடைக்குது, ஒரு பொறுமை கிடைக்குது. அதனால உன் வாழ்க்கையில எந்த துன்பங்களும் துயரங்களும் அணுகிறது இல்லை. அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, இயேசுவோடு நீ கற்றுக்கொள்வதனால, இயேசுவோடு நீ பழகுறதுனால, அவர் நுகத்துக்குள்ள நீ மாட்டிக்கொண்டதுனால நீ வேற பக்கம் போக முடியாது. லெகுவாய் அவர் பின்னாலேயே நீ போக வேண்டியிருக்கும். அதனால இந்த நாட்டில் இருக்கிற தீய பழக்க வழக்கங்கள், அதாவது போத பழக்கங்கள், பீடி சிகரெட்டுகள், உன் உடலை கெடுத்துக்கிற அந்த கெட்ட சம்பவங்கள் உன்னை வந்து ஒட்டாது. அப்படியே சில நேரத்தை ஒட்டி இருந்தாலும் கூட நீ இயேசுடைய பாதையில, இயேசுடைய நுகத்துல ஏற்றுக்கொண்டு அவரோட போகும்போது இந்த தீய பழக்க வழக்கெல்லாம் ஒட்டி போகும். அல்லேலூயா. புரியுதுங்களா சொல்றது? ஆகவே நீ இயேசுவிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றேன். அருமையான தேவ ஜனமே, நான் ஒரு காலத்துல ரவுடியாகவும் பெரிய கம்யூனிஸ்ட்காரனாகவும் பல முறைக்கு ஜெயிலுக்கு போறவனாகவும் பீடி சீட்டு அடிக்கிறவனாகவும் தான் இருந்தேன். என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளவு மோசமாக இருந்த நானே இப்ப இயேசுகிட்ட வந்ததுனால என்னை பழைய ஆளுக பார்க்குறாங்க, என்னடா ஒரு புலி மாதிரி தெரிஞ்ச, இப்ப எலிக்குட்டி மாதிரி அமைதி ஆயிட்டியே என்று சொல்றாங்க. ஏன் எனக்கு அந்த மாற்றம் எப்படி வந்தது அப்படி எனக்கே ஆச்சரியமா இருக்கு. காரணம், இந்த பைபிளை படிக்கிறதுனால, இந்த பைபிள் வார்த்தையை கடைப்பிடிக்கிறதுனால, இந்த பைபிள் படிக்கிற அந்த ஜனங்களோட சேர்றதுனால அந்த பழைய கோபங்கள், அந்த பழைய பாவங்கள், அந்த பழைய வேகங்கள் விட்டுட்டு என்ன செய்யறோம்? ஒரு பரிசுத்தவானாய் வாங்க ஃபாதர் என்று அழைக்கிற அளவுக்கு நான் மாறி இருக்கேன். அப்ப என்னை இயேசு மாத்திருக்கிறார், நான் மாறல. இயேசு கிட்ட வந்ததுனால இயேசு என்னை மாத்திட்டார். கடைசி வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார். என்னுடைய ஆசீர்வாதம் என்கிட்ட நீங்க கற்றுக்கொண்டதுனால, எங்ககிட்ட வந்ததுனால உங்களுக்கு என்ன செய்யும்? கண்ட பக்கம் போக முடியாது. ஏன்னா என்னைய நீங்க ஏற்றுக்கிட்டீங்க. அப்ப என் பின்னாலேயே என் கூடையே நீங்க வாழறதுனால என் பாரம் உனக்கு கஷ்டம் வராது.
நான் உங்களை கண்டிஷன் பண்ண மாட்டேன், நான் அடிக்க மாட்டேன், துன்பப்படுற அளவுக்கு உங்களை நான் விட மாட்டேன். ஆண்டவருக்குள்ளேயே நீ என்ன செய்வ, வந்துடுவ. நீர்காலங்கள் ஓரப்பட்ட மரத்தை போல எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்ப. வீண் செலவுகள் உனக்கு வராது, தேவையில்லாத கஷ்டங்கள் வராது, தேவையில்லாத சிக்கல்ல நீ சேர மாட்ட. அதனால உனக்கு ஜெயிலோ ஆஸ்பத்திரி பெட்டோ கிடையாது. சின்ன சின்ன நோய்கள், காய்ச்சல், தலைவலி இது வரும், 2 நாள் இருமல் வரும், அது 3ஆவது நாள் சரியாயிடும். ஏன்னா நீ இயேசுகிட்ட இருக்கிறதுனால உன் உடலும் உன் உள்ளமும் ஆரோக்கியமா இருக்கும், உனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். நீ 4 பேர்த்துக்கு நல்லது செய்யறதுனால உனக்கு இன்னும் பேரும் புகழும் கிடைக்கும். அல்லேலூயா. நான் சொல்ற புரியுதா? ஆனா இப்படி இந்த ஆண்டவருடைய வார்த்தை கேட்காம, தாய் தகப்பனுடைய வார்த்தை கேட்காம போய் கல்யாணம் பண்ணணுன்ற வார்த்தையை பார்த்தோமா, அப்போதைக்கு நல்லா இருந்துச்சு. எப்போது கல்யாணம் பண்ணும் போதே அப்போதைக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவன் வாழ்க்கை முழுவதும் துன்பமும் துயரமும் குழப்பமும் வேதனையும் தான் இருந்தது. அவன் நினைச்ச மாதிரி அமையல. அப்ப மனுஷன் நினைக்கிறது ஒண்ணு, கடவுள் நினைக்கிறது ஒண்ணு. அப்ப கடவுளுடைய வார்த்தையில நீ இறங்கி போகும்போது உன் வாழ்க்கை சரியான பாதையில போகும். இந்த பூமியிலேயும் உனக்கு சமாதானம் கிடைக்கும், மரித்தாலும் நித்திய ஜீவன் மோட்சம் கிடைக்கும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்று எங்களை அழைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்மோட வந்தவங்கள் என்னை உள்பட அநேகர் நல்லா இருக்கிறத பார்க்குற ஆண்டவரே. அதே போல அநேக மக்கள் இன்னும் வருத்தப்பட்டு இந்த பூமியில பாடுகளை அணித்து கொண்டிருக்கிற ஜனங்களை நீர் அழைத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதியும், அவங்க குடும்பங்களை ஆசீர்வதியும், அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும். அந்த பழைய பாடுகள், கஷ்டங்கள், போராட்டத்திலிருந்து விலக்கி இயேசுவே உம்முடைய அண்டையிலே ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆற்றாங்கரை ஓரமாய் நடப்பட்ட மரங்கள் எவ்வளவு செழிப்பாக இருந்ததோ அதுபோல இயேசுவே உம்முடைய அண்டையில் இருக்கிற ஜனங்களை செழிப்பாய் மாற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். அந்த சினிமா நடிகர்களுக்கு ஆசைப்பட்டு அழகான பெண்ணை கற்றன்னு சொல்லி அவன் உள்ளுக்குள்ளே அசிங்கப்பட்டு போனது போல நாங்கள் பாதை மாறி போயிடாதபடிக்கு இயேசுவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்தை கேட்டு எங்களை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.